Welcome to Random Channel. In the video England vs Australia ODD match kind of video. In the video நம்ம என்ன பார்க்கணும் key players ஒரு 3 different strategies பார்க்குறோம். நம்ம எப்பவுமே 14 player concept பார்ப்போம். அந்த கான்செப்ட் இப்போ இந்த மேட்ச்க்கு ஹெல்ப்ஃபுல் ஆகாது பிகாஸ் எல்லா பிளேயர்ஸும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்க பிளேயர்ஸ். அண்ட் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா எல்லாரும் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் போன மேட்ச் எடுத்துன்னு போயிருந்தாங்க. பார்த்தா மிடில் ஆர்டரில் பேட்ஸ்மேன்ஸும் போலர்ஸும் அன்எக்ஸ்பெக்டட் போலர்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் மார்ஷ் கிட்ட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ அதே மாதிரி ஹெசல்வுட் கிட்டேருந்து ஒரு 1 or 2 விக்கெட்ஸ் எதிர்பார்த்தேன், பட் இந்த அளவுக்கு ஸ்பெல் நான் எதிர்பார்க்கல. ஸோ ஜானி பெஸ்டோ கிட்டேருந்து ஒரு 50 ரன்ஸ் ப்ளஸ் எதிர்பார்த்தேன், பட் பிக் ஸ்கோர் நான் எதிர்பார்க்கல. நான் எதிர்பார்த்தது ஒரே ஒரு பிளே தான் லாம்புஷனி, பட் அவர் ஃப்ளாப் ஆகிட்டார். ஸோ அதே கான்செப்டில் போல் நான் அதில் ஃபிக்ஸ் ஆகலை. பட் ஐ வில் கிவ் யூ 3 ஸ்ட்ராட்டஜிஸ். நம்மளுக்கு வந்து ஸ்மித்தும் உள்ளே வந்தால் ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் இன்னும் டீம் ஜென்ரேட் பண்ணல, நான் டாஸ் வந்த பிறகு தான் ஜென்ரேட் பண்ணுவேன். பிகாஸ் என்னோட கிட்ட 3 ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. 3 ஸ்ட்ராட்டஜிக்கு இப்போயே நான் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் ரெடி பண்ணி வச்சுன்னா எனக்கு வந்து ஒரு 12 டீம்ஸ் ஆகிடும், பிகாஸ் கிராண்ட் லீகோடு சேர்த்து. அதனால் நான் வந்து டாஸ்க்கு அப்புறம் தான் டீமே ஜென்ரேட் பண்ண போகிறேன். ஸோ பேட்டிங் ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் யாருன்னு தெரியணும். ஸோ அதை தான் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் ஒரு பேக்ரவுண்ட் அப்டேட் பார்த்தலாம். இங்கிலாந்து வர்சஸ் ஆஸ்திரேலியா ரெண்டுமே ஒரு இன்டர்நேஷ்னல் டீம். ஆல் 11 players ஆர் கேப்பபிள் ஆஃப் கிவிங் யூ லாட் ஆஃப் பாயிண்ட்ஸ். எல்லா பிளேயர்ஸும் பிளேயிங் லெவலில் இருக்க எல்லா பிளேயர்ஸும், ஈவன் ஸ்குவாடில் இருக்க எல்லா பிளேயர்ஸும் வந்து இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ். ஸோ இட்ஸ் அ பிக் டீம் ஆக்சுவலி. இப்போ வந்து ஃபஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா மான்செஸ்டர். அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இங்கிலாந்து வந்து சேஸ் பண்ண ட்ரை பண்ணியிருந்தாங்க, பட் அவங்க வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி லாஸ் பண்ணிட்டாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து கொஞ்சம் பேசஸ்க்கு ஸ்பின்னர்ஸ்க்கு லிட்டில் பிட் ஆஃப் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னா 60% பேசஸ்க்கு 35% ஸ்பின்னர்ஸ்க்கு இருக்கும். செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ்க்கும் பேசஸ்க்கும் ஓரளவுக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ முக்கியமாக செகண்ட் இன்னிங்ஸ்னால் உங்களுக்கு போலர் ஸ்பின் போலர் யாருன்னு தெரியும். ஒரு பக்கம் ஆதில் ரஷீத், ஒரு பக்கம் ஜாம்பா. ஸோ இம்பார்ட்டன்ட் பிக்ஸாக இருக்கும். அது இல்லாமல் நம்ம வந்து வேறு யாராச்சும் இருக்காங்களான்னு பார்த்துலாம் போலிங் கேட்டகரியில். ஸோ நெக்ஸ்ட் வீடியோக்குள்ளே போயிடலாம். விக்கெட் கீப்பிங் செக்ஷனை பார்த்துலாம். ஸோ ஸ்கோர் என்னை பொறுத்த ஸ்ட்ராட்டஜி ஸ்கோர் வந்து நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஒன்று வந்து ஹை ஸ்கோரிங் ஸ்ட்ராட்டஜி. ஒன்று கண்டிப்பாக ஹை ஸ்கோரிங் ஸ்ட்ராட்டஜி உள்ள டீம் உங்களுக்கு தேவைப்படும். பிகாஸ் ஒரு 300+ ரன்ஸ்க்கு கண்டிப்பாக ஸ்கோரை ரெடி பண்ணிக்கோங்க. டெஃபினட்டாக என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் அந்த அளவுக்கு போகிறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது வந்து என்னோட 3வது ஸ்ட்ராட்டஜி. நம்பர் 2 பார்த்தீங்கன்னா ஒரு சேம் ஸ்கோருக்குள்ள ஸ்ட்ராட்டஜி, பட் ஒரு என்ன சொல்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜானி பெஸ்டோலாம் ஃபெயில் ஆகிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட மிடில் ஆர்டர் பிளேயர்ஸ், முக்கியமான லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் லைக் லாம்புஷனே, அவங்களாம் எப்படி அப்போ அந்த ஸ்டீவன் ஸ்மித், அப்போ மார்கன், இந்த 3 பேரை வச்சு ஒரு இம்பார்ட்டன்ட் பிக். ஸோ ஜஸ்ட் நான் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கு இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி சொல்ஸில் ஃபஸ்ட் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் எப்படி வேணாலும் செட் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஸ்ட்ராட்டஜியில் கண்டிப்பாக ஏதாச்சும் 2 பிளேயர் ஃபெயில் ஆகிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கோங்க. நீங்கள் கண்டிப்பாக கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். ஸோ அதே மாதிரி அந்த 2 பிளேயர் ஏதாச்சும் கிராண்ட்லி கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி தேர்ட் ஸ்ட்ராட்டஜியில் பார்த்தீங்கன்னா ஒரு லோ பர்சன்டேஜான குவாலிட்டியான பேட்ஸ்மேன்ஸை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ என்னோட குவாலிட்டியான பேட்ஸ்மேன்ஸை நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபாஸ்ட்டாக போயிடலாம். ஸோ விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் பார்த்தலாம். ஜானி பெஸ்டோ, பட்லர், அப்போ வந்து அலெக்ஸ் கேரி, இங்கே 3 பேர் இருக்கிறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஜானி பெஸ்டோ ஏன்னா ஸ்டில் நான் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் தான் எப்போவுமே சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி மேட்ச்சில் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங். பிகாஸ் நான் எப்போ சொன்னேன்னா, ஏன் சொல்கிறேன்னா, போன மேட்ச்சில் வந்து அவர் வந்து செகண்ட் இன்னிங்ஸில் ஸ்கோர் பண்ணியிருக்கலாம். சவுத் ஹாம்ப்டனில் பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் ஸ்கோர் பண்ணியிருக்கலாம். பட் இந்த பிச்சில் அவர் எப்பவுமே ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பிளேயர். ஏன் அவரை ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வைக்க சொல்கிறேன்னா, இந்த வாட்டி ஃபஸ்ட் இன்னிங்ஸில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் இன்னிங்ஸில் டிஃப்ரென்ஷியல் ட்ராப் பண்ணுங்கள். யூஸ்டு பிச்சில் அவரால் செகண்ட் இன்னிங்ஸில் ஆட முடியாது. பிகாஸ் ஆஃப் த ஸ்பின்க்கு அவரால் இது கொடுக்க முடியாது. கொஞ்சம் பால் வெளியே போகிற மாதிரி இருந்தால் டெஃபினெட்லி இட் வில் பி கொஞ்சம் ப்ராப்ளமும் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஜானி பெஸ்டோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னால் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. செகண்ட் இன்னிங்ஸில் டிஃப்ரென்ஷியல் ட்ராப் பண்ணுங்கள். உங்களுக்கு சேஃபாக போனால் கண்டிப்பாக ஜானி பெஸ்டோ ட்ரை பண்ணுங்கள். கிராண்ட் லீக்கு கண்டிப்பாக இந்த டீமில் ஏதாச்சும் விளாடுங்க. நெக்ஸ்ட் பட்லர் வந்து T20 பார்த்தீங்கன்னா ஓடிஐயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ ஆர்டரில் வருவார். ஸோ மேபி லைக் 3 down 4 down அப்படி வரதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பட்லருக்கு ஒரு மெயின் இம்பார்ட்டன்ஸ்னால் பட்லருக்கு வந்து டாப் ஆர்டரில் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணிக்கணும். நம்பர் 1 பாயிண்ட், டாப் ஆர்டர் ஸ்கோர் பண்ணால் கண்டிப்பாக அவரும் ஸ்கோர் பண்ணுவார். டாப் ஆர்டர் ஃபெயில் ஆனால் கண்டிப்பாக அவரும் ஃபெயில் ஆவார். ஸோ இதுதான் ஸ்ட்ராட்டஜி. டாப் ஆர்டர் ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருந்தால் டாப் ஆர்டர் ஹெவியாக நீங்கள் வச்சிங்கன்னா அந்த டீமில் பட்லர் வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஜேசன் ராய், ஜானி பெஸ்டோ, ரூட், இந்த 3 பேர் வச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த 3 பேரில் ஏதாச்சும் 2 பேர் வச்சாலும் நீங்கள் பட்லர் வைங்க. ஓகேங்களா? ஈவன் டில் மார்கன் வரைக்கும் இந்த 4 பேரில் ஏதாச்சும் 3 பேர் வச்சாலும் நீங்கள் பட்லர் வைங்க.
வெரி ஹை ஸ்கோரிங் பிச்சுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார் பட்லர். கண்டிப்பாக வந்து லாஸ்ட் ஒரு 20-30 பால்ஸ் இருந்தால் 20-20 ஃபார்மேட்டில் ஆடுவார். அதுவும் எஸ்பெஷலி செகண்ட் இன்னிங்ஸ்லாம் கிழிச்சு தள்ளுவார். ஸோ பெஸ்ட் சாய்ஸ் பட்லர். நெக்ஸ்ட் அலெக்ஸ் கேரி நம்ம ட்ரை பண்ணலாம். ஆனால் அலெக்ஸ் கேரி இஸ் ரிஸ்கி சாய்ஸ் இன் கிராண்ட்லி. இவருக்கு வந்து என்னை பொறுத்தவரைக்கும் ஓடிஐக்கு அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஸோ T20னா இவர் வந்து பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். பட் ஸ்டில் என்னை பொறுத்தவரைக்கும் கிராண்ட் லீக்கில் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. என்னை பொறுத்தவரைக்கும் இட்ஸ் ரிஸ்கி கால். ஸோ என்னோட லோ ஸ்கோரிங் ஸ்ட்ராட்டஜியில் கூட இவர் இருக்க மாட்டார். ஸோ ஹோப்ஃபுல்லி ஐம் சாரி பிகாஸ் நான் வந்து ஒரு பிளேஸில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து கிராண்ட் லீக்கில் வேணால் இவரை ட்ரை பண்ணுங்கள். அலெக்ஸ் கேரி எப்போ ட்ரை பண்ணுங்கள், எஸ்பெஷலி பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் ட்ரை பண்ணுங்கள். பேட்டிங் செகண்ட் இட் வில் பி ரிஸ்கி சாய்ஸ் பிகாஸ் ஸ்பின்னர்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அலெக்ஸ் கேரியால் அந்த அளவுக்கு விளையாட முடியாது. இன்கமிங் டெலிவரி இவர் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ ஜோஃப்ரா ஆர்ச்சர் அதே மாதிரி ஓக்ஸ் ஸோ ரொம்ப ப்ராப்ளம் பண்ணுவாருங்க அலெக்ஸ் கேரிக்கு. ஸோ இட்ஸ் ரிஸ்கி கால். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பேட்டிங் செக்ஷன் போயிடலாம். பேட்டிங் செக்ஷனில் வந்து பர்சன்டேஜ் செலெக்ஷன் பார்த்தாவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலி ஃபார் ஹை ஸ்கோர் ஃபார் த ஃபஸ்ட் டைம். வார்னர், ஸ்மித், அப்போ வந்து மார்கன், ரூட், இவங்க 3 பேர் ஒரு நல்ல சாய்ஸ். என்னை பொறுத்து 4 பேரும் ஒரு நல்ல சாய்ஸ். நீங்கள் ஸ்மால் லீகில் டேரெக்டாக வச்சுட்டு போகலாம். ஏற்கனவே நீங்கள் வார்னர் சிண்ட்ரம் பார்த்துருப்பீங்க. வார்னர் எப்போயாச்சும் ஒரு மேட்ச்சில் 2 மேட்ச் ஃபெயில் ஆனால் நெக்ஸ்ட் மேட்ச் இல் ஸ்கோர் பிக் ஸ்கோர். எஸ்பெஷலி வார்னர் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. ஈவன் ஃபஸ்ட் பேட்டிங் ஆர் செகண்ட் பேட்டிங் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. இன்றைக்கி ஒரு ஸ்கோர் பண்ண ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பிச் வந்து ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இல்லைனா டெஃபினெட்லி கோயிங் டு ஸ்கோர் பிக். ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் ஃபின்ச் எப்பவுமே ஃபஸ்ட் பேட்டிங் நான் ட்ரை பண்ணுவேன். செகண்ட் பேட்டிங் எப்பவுமே நான் அவர் எடுக்கவே மாட்டேன். ஸோ என்னோட டோட்டல் ஹிஸ்ட்ரியில் கரியரில் பிகாஸ் இவன் தான் நான் லூஸ் பண்ணாலும் எனக்கு ரெக்கார்ட் படி தான் போகும். பிகாஸ் 10 மேட்சஸ் எனக்கு இந்த மாதிரியே இருக்குது. ஒரு 2-3 மேட்சஸ்க்கு லாஸ்க்காக நான் 10 மேட்சஸ்க்கு விட்டு கொடுக்க முடியாது. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் ஃபின்ச் வில் பி டிஃபரன்ஷியல் ட்ராப் இன் செகண்ட் இன்னிங்ஸ். வார்னர் வில் பி a differential pick in first innings, second innings, especially நான் கேப்டன் சாய்ஸ். நீ கிராண்ட் லீக்ல ஒரு டீமில் கேப்டனாக போட்டு க்ளோஸ் பண்ணி ஓவர் வச்சிருக்கேன். அந்த டீம் வந்து ஹை ஸ்கோரிங் பிச்சாக இருக்கணும், ஹை ஸ்கோரிங் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கணும். ஹை ஸ்கோரிங் ஸ்ட்ராட்டஜியில் கண்டிப்பாக வார்னர் இருக்கணும். வார்னர் இருந்தால் கண்டிப்பாக மார்கன் இருக்கணும். ஸோ மார்கன் அண்ட் வார்னர் ஷுட் பி இம்பார்ட்டன்ட் பிக். 2 பேரும் சேர்த்தா போல வைங்க. ஏதாச்சும் ஒரு டீமில் 2 பேரும் ட்ராப் பண்ணுங்கள். ஸோ இட்ஸ் a வெரி பிக் கால். மார்கன் என்னை பொறுத்தவரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸில் எக்ஸலண்ட் பிளேயர். ஏற்கனவே சொன்னதான் இவர் வந்து ஃபேன்டாஸ்டிக் ஃபேப்லஸ் பேட்டிங் ஒரு ஸ்கோர். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டாப் 5 நீங்கள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக டாப் 5 வைங்க. எஸ்பெஷலி இங்கிலாந்து செகண்ட் பேட்டிங்னா கண்டிப்பாக மார்கன் வைங்க. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஜானி பெஸ்ட்டோ ட்ராப் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக மார்கன் வைங்க. மார்கன் ட்ராப் பண்ணிங்கன்னா ஜானி பெஸ்ட் வைங்க. ஏற்கனவே சொன்ன சேம் கான்செப்ட். ஸோ ஆனால் இதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ். ஜானி பெஸ்ட்டோ ஃபஸ்ட் பேட்டிங், மார்கன் செகண்ட் பேட்டிங்கில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஏன் மார்கனை ஃபஸ்ட் பேட்டிங் ட்ரை பண்ணக்கூடாது சொல்லலாம், மார்கன் ஃபஸ்ட் பேட்டிங்லையும் ட்ரை பண்ணலாம். பட் ஹை ஸ்கோரிங் சேஸ் பண்ணும்போது மார்கனோட எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் ரூட் வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா T20லாம் விளையாட்டு வந்திருக்காரு. ஸ்டில் போன மேட்ச் அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. 11 balls ஜஸ்ட் ஃபார் சிங்கிள் ரன். அது வந்து டூ மச் பிகாஸ் ஏன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து ஜேசன் ராய் அவுட் ஆயிட்டார். ஸோ ஸ்டில் ரூட் வில் பி a வெரி குட் ஆப்ஷன். ரூட் வந்து கண்டிப்பாக வேணும். ஸோ நெக்ஸ்ட் நான் ஏற்கனவே சொன்னேன் 3 ஸ்ட்ராட்டஜி ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். 3 ஸ்ட்ராட்டஜியில் ஹை ஸ்கோரிங் பிச்சில் இங்கே 4 பேருமே வேணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து நம்ம பர்சன்டேஜ் கம்மியாக இருக்க பிளேயர் சொன்னால ஒன்று லாம்பிஷனி, சாம் பில்லிங்ஸ், ராய், ஸ்மித், இந்த 4 பேரும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக். எங்க கூட நீங்கள் வந்து மேலே டாப் 4ல் சொன்னால டாப் 4ல் ஏதாவது டாப் 2 ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ டாப் 2 ஆட் பண்ணுறது மஸ்ட் பி. ஸோ டாப் 4ல் ஏற்கனவே ஒரு டாப் 4 சொல்லியிருந்தேன். அந்த டாப் 4 ஹை ஸ்கோரிங்கில் இருக்குது. அந்த டாப் 4லேருந்து டாப் 2 பிளேயர்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யாரை ட்ராப் பண்ணலாம், ஃப்ரிஞ்சை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட் செகண்ட் பேட்டிங்கில் ட்ராப் பண்ணலாம். அங்கேருந்து நீங்கள் வந்து இங்கே வந்து வார்னர் வச்சுக்கலாம். அதே மாதிரி ரூட் இல்லை மார்கனில் யாராச்சும் ஒருத்தர், எஸ்பெஷலி மார்கன் வந்து செகண்ட் பேட்டிங்னு வச்சுக்கோங்க. ரூட் ஃபஸ்ட் பேட்டிங்கில் செகண்ட் பேட்டிங் ரெண்டுத்துலேயும் காம்பினேஷனில் வெரி குட். ஸோ அந்த 2 பிளேயர்லேருந்து யாராச்சும் ஒருத்தர் வச்சுக்கோங்க, முடிஞ்சிச்சு. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் சேசிங்கில் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ஸ்மித் அண்ட் லாமிஷன் இஸ் a very good choice. ஸ்மித் அண்ட் லாமினேஷன் கேப்டன் வைஸ் கேப்டன் இஸ் a very good choice in this pitch. லாமிஷனை பற்றி நான் ரொம்ப பேசணும்னு வச்சுக்காது. பட் டொமஸ்டிக்லி வெரி வெரி ஸ்ட்ராங் பிளேயர். பட் இன்னைக்கு பிளேயிங் லெவலில் இல்லைனா it will be very hard on me because low percentage பிளேயரில் லாமிஷன் இஸ் a very important pick. ஏன்னா அவர் வந்து கேப்டனை யாருமே ட்ரை பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஹேஸ் வெரி டெக்னிக்கலி ஸ்ட்ராங் பேட்ஸ்மேன். எஸ்பெஷலி பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் ஃபேப்லஸ். ஸ்மித் பேட்டிங் டூவில் கேப்டன் வெரி இம்பார்ட்டன்ட் சாய்ஸ். பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் ஸ்மித் விளையாட மாட்டேன்னா விளையாடுவார். பிகாஸ் ஸ்மித் இன்னைக்கு பிளேயிங் லெவலில் இருந்தார்னா இட் வில் பி வெரி குட். பிகாஸ் ஸ்மித்துக்கு இப்போ தான் செகண்ட் கன்கஷன் முடிஞ்சிருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி ஹில் பி இந்த பிளேயிங் லெவல் இருந்தால் கண்டிப்பாக ஸ்மித் அண்ட் லாமினேஷனே வில் பி த வெரி இம்பார்ட்டன்ட் பிக். லாமினேஷன் செகண்ட் பேட்டிங்லேயும் ஆடுவார். பட் 70 runs ப்ளஸ்க்கு வச்சுக்கோங்க. ஸ்மித் என்ன பொறுத்தவரைக்கும் 100 runs ப்ளஸ் வச்சுக்கோங்க. மேபி 90 ஒரு டீமில், அந்த டீமில் நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி அப்படியே க்ளோஸ் பண்ணுறாங்க.
நெக்ஸ்ட் சாம்பிளிங்ஸ் எப்பவுமே டாப் ஆர்டர் ஃபெயில் ஆனால் கண்டிப்பாக சாம்பிளிங்ஸ் இப்போ பேட்டிங் கிடைக்கும். ஸோ சாம்பிளிங் ஸ்டில் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். ஏதாச்சும் ஒரு கிராண்ட் லீகில் ஒரு டீமில் செகண்ட் பேட்டிங்னா ட்ரை பண்ணுங்கள், ஃபஸ்ட் பேட்டிங்னா டிஃப்ரென்ஷியல் ட்ராப் பண்ணுங்கள். பிகாஸ் பட்லர் ஓப்பன் பண்ணியாச்சுன்னா பேட்டிங்கை சாம்பிளிங்ஸால் அந்தளவுக்கு வாட் இஸ் காம்பன்சேட் பண்ண 30 runs 40 runsக்கு தான் சாம்பிளிங்ஸ்க்கு இருப்பார். ஸோ என்னை பார்த்து சாம்பிளிங் செகண்ட் இன்னிங்ஸ் ட்ரை பண்ணுங்கள், ஃபஸ்ட் இன்னிங்ஸ் டிஃப்ரென்ஷியல் ட்ராப். ராய் பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். நீங்கள் வந்து இங்கிலாந்து ஹை ஸ்கோரிங் பண்ணுவாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஜேசன் ராயும் அதே மாதிரி ஜானி பெஸ்டாவும் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணுறாங்க கிராண்ட் லீகில். வெரி ரிஸ்கி சாய்ஸ். அது வந்து உங்களோட 11th டீமாக இருக்கணும். ஃபஸ்ட்டுலேருந்து 10 டீம்ஸ்குள்ளே வச்சுக்காதீங்க. பிகாஸ் அது வந்து லாஸ்ட் டீம் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் சொன்னேன். ஜேசன் ராய் வந்து ஹிட் ஆர் மிஸ் பிளேயர்னால் ஹி வில் டெஸ்ட்ராய் ஒன் சைடட்லி. நீங்கள் அவர் மட்டும் விளையாடுனாருன்னா நீங்கள் ஒன் சைடே எல்லா லீக்லையும் தோற்றுருவீங்க. ஸோ ஜேசன் ராய் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் பிக். என்னை பொறுத்தவரையும் பர்சன்டேஜ் லெஸ்ஸில் கேப்டன் வைஸ் கேப்டன் ஃபஸ்ட் பேட்டிங்னா, செகண்ட் பேட்டிங்னா ரிஸ்கி சாய்ஸ் விட்டுருங்க, ஃபஸ்ட் பேட்டிங்கில் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் பேட்டிங்கில் யார் 2 பேர் நம்ம பேசியிருந்தோம், ஒன்று வந்து ஃபின்ச், ஒன்று வந்து ஜேசன் ராய். ஸோ 2 பேர் மேலே கண் வச்சுங்க. 2 பேர் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணிங்கன்னா இட்ஸ் ரிஸ்கி கால். நீங்கள் ஃப்ளாப் ஆகிறதுக்கு ஹை பர்சன்டேஜ் ஆஃப் சான்சஸ் இருக்குது. பட் நோபடி வில், யாருமே அந்த மாதிரி டீம் வைக்க மாட்டாங்க. ஸோ இட்ஸ் டிஃப்ரென்ஷியல் பிக். என்னை பொறுத்தவரைக்கும் பேட்டிங் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா Lambachini will be the dark horse, Smith will be the dark horse, Morgan will be the dark horse. அப்புறமா வந்து வார்னர். இந்த 4 பேர் ஒரு வாட்ச் அவுட் பிளேயர்ஸ். என்ன பார்த்திக்கும் நீங்கள் லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ், ரிஸ்கி பிளேயர்ஸ் எடுத்து இந்த 4 பேர் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் டீமில் ட்ரை பண்ணுங்கள். சரி, ஆல்ரவுண்டர் செக்ஷன் பார்த்தா ஆல்ரவுண்டர் செக்ஷன் இது லைக் ஓப்பன் செக்ஷன். நீங்கள் வந்து கண்டிப்பாக இதுலேயும் வந்து 4 பிளேயர்ஸை செலக்ட் பண்ணலாம். அப்போ எப்படி நான் வந்து 6 பிளேயர்ஸ் பேட்டிங்கில் எடுக்க போகிறேன்னு கேட்க போகிறீங்க. பட் ஸ்டில் ஆல்ரவுண்டர்ஸ் ஆர் ஆல்சோ இம்பார்ட்டண்ட். இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ்வெல் பாட்டமில் எக்ஸலண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. அது இல்லாமல் போலிங்கும் போட்டிருந்தார். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ்வெல் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிக். கண்டிப்பாக அவர் வந்து லோ டவுனில் ஓடிஐயில் விளையாட வைக்கிறது வந்து ஆலெக்ஸ் கேரிக்கு கீழே இட்ஸ் லைக் அன்எக்ஸ்பெக்டட். ஈவன் மார்ஷுக்கு கீழே, மிச்சல் மார்ஷ் கீழே இறக்கி விட்டது ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட். பட் ஸ்டில் ஹீ இஸ் அ வெரி கேப்பபிள் பேட்ஸ்மேன். ஸோ மேக்ஸ்வெல் எஸ்பெஷலி பேட்டிங் ஃபஸ்ட்டில் ட்ரை பண்ணுங்கள். கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ். பேட்டிங் ஃபஸ்ட்டாக இருந்தால், பேட்டிங் செகண்ட் இருந்தால் சும்மா டீமில் வைங்க. ஏன்னா பிகாஸ் பேட்டிங் செகண்டில் அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஏன்னா போலிங் ஸ்டார்டிங்கில் விக்கெட் எடுக்கிற கான்ஃபிடன்ஸ் இருக்காரு. அவர் பேட்டிங் நல்லா ஆட்டம்னா அதே கான்ஃபிடன்ஸில் போலிங் போடுவார், கண்டிப்பாக விக்கெட் எடுப்பார். நெக்ஸ்ட் மிச்சல் மார்ஷ் வில் பி டிஃப்ரென்ஷியல் ட்ராப் பேட்டிங் செகண்டில். இவருக்கு போலிங் ஆப்ஷன்ஸ் வந்து ஃபுல் ஓவர் கோட்டை கிடைக்கிறதில்ல. ஒரு 5+ overs 5 or 6 ஓவர்ஸ்க்கு எடுக்கிறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இவரோட போலிங் வந்து இந்த பிச்சில் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்கிட்டி ஆக்ஷனில் கண்டிப்பாக வரும். ஒரு டிஃப்ரென்ஷியல் பிக் என்னை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து கிறிஸ் வோக்ஸ் பார்க்கலாம். நிறையா மார்க்கஸ் ஸ்டானிக்ஸ் வந்து கிறிஸ் வோக்ஸ் பார்க்கலாம். கிறிஸ் வோக்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பார். இனிஷியல் ஓவர்ஸ் போடுற பிளேயர். எஸ்பெஷலி போலிங் செகண்டாக ட்ரை பண்ணுங்க. ஃபஸ்ட் இஸ் ரிஸ்கி கால் ஃபார் மீ. பிகாஸ் இதுக்கு வந்து பிச்சு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். கொஞ்சம் ஒரு விண்டி கண்டிஷனாக இருந்தால் கண்டிப்பாக வந்து விக்கெட் எடுப்பார். கொஞ்சம் ஸ்விங்ஸ் நல்லா போடுவார். ஸோ இந்த பிச்சில் கொஞ்சம் ஸ்கிட்டி போலர்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். எஸ்பெஷலி கிறிஸ் வோக்ஸ் வில் பி டிஃப்ரென்ஷியல் பிக். கிரெடிட் இஷ்யூஸ் கண்டிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாயினிஸ் பார்த்தீங்கன்னா போன மேட்ச் வந்து 1 down இறங்கினார். பிகாஸ் ஸ்மித் உள்ளே வந்தாருன்னா ஸ்டாயினிஸ் ஒரு லாம்பிஷனே யாராச்சும் இவங்க 2 பேரில் யாராச்சும் இல்லை சாம்பிளிங்ஸ் இவங்க போர்டில் சாம்பிளிங்ஸ் வந்துருப்பாங்க. லாம்பிஷனே ஒரு லாம்பிஷனே ஒரு ஸ்டாயினிஸ் இவங்க 2 பேரில் யாராச்சும் பதிலாக ஒருத்தர் ஸ்மித் வருவார். ஸ்மித் எனக்கு மோஸ்ட்டாக 1 downல வருவார். அதனால் இல்லை மோஸ்ட்டாக ஸ்டாயினிஸ் பதில் தான் வர்றதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஸ்மித் இஸ் இம்பார்ட்டன்ட் பிக் இந்த மேட்ச்சில். ஸோ ஸ்மித்துக்கு பதிலாக நீங்கள் வந்து வேறு யாரும் இருக்காதீங்க செகண்ட் பேட்டிங்கில். நெக்ஸ்ட் நம்மளுக்கு இருக்க ஆப்ஷன்ஸ் பார்த்துலாம். ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மொயின் அலி வந்து டீசென்ட் பிக் தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பிகாஸ் மொயின் அலி ஏன் டீசென்ட் பிக் சொல்கிறேன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர் மொயின் அலி. ஸ்டில் ஹீ கேன் ஸ்கோர் ரன், ஸ்டில் ஹீ கேன் கெட் விக்கெட்ஸ். நீங்கள் வந்து கிராண்ட் லீகில் ட்ரை பண்ணுங்கள், ஸ்மால் லீகில் வேணாம். பிகாஸ் ஒரு எஸ்பெஷலி செகண்ட் இன்னிங்ஸில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு போலிங்னா வேணாம், செகண்ட் போலிங்கில் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் அகர் பிளேயிங்கில் ஒன்று வந்தால் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, மிஸ் பண்ண வேணாம். ஸோ நெக்ஸ்ட்டு சாம் கியூரனுக்கும் ஏற்கனவே உங்களுக்கு போன வீடியோ சொல்கிறது சாம் கியூரனுக்கும் வார்னர் இருக்க ரிலேஷன்ஷிப். ஸோ டெஃபினெட்லி சாம் கியூரன் தான் வார்னர் கேப்டனாக வைக்காதீங்க. நெக்ஸ்ட் ஜோஃப்ரா ஆர்ச்சர், வாட் பிளேயர்ஸ் ஹி ஹேஸ். ஜோஃப்ரா ஆர்ச்சர் என்ன மாதிரி ட்ரபிள் பண்ணாருப்பா, சான்ஸே இல்லை. போன மேட்ச் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வார்னர் செம்ம ட்ரபிள் பண்ணார். அது எல்போவில் பட்டு போன மாதிரி இருந்தது. பட் ஸ்டில் ஹி க்ளவுட் இட். ஸோ நல்ல அவே பால் வார்னருக்கு. ஏற்கனவே சொன்னதான் உள்ளே கொஞ்சம் வந்து வெளியே போகிற பால் வார்னரில் ஆட முடியாது. அது கரெக்டாக பிடிச்சிட்டாரு நம்ம ஆர்ச்சர். ஸோ ஆர்ச்சர் இஸ் மஸ்ட் பிக். என்னை பொறுத்துக்கு இந்த மேட்ச்லையும் ஆர்ச்சரை ட்ராப் பண்ண வேணாம். நீங்கள் எஸ்பெஷலி டாப் ஆர்டர் வைக்கலனாலும் பரவாயில்ல, வச்சாலும் பரவாயில்ல, ஆர்ச்சரை வச்சுக்கோங்க டீமில். நெக்ஸ்ட் ஆதில் ரஷீத் இம்பார்ட்டன்ட் பிக். இட்ஸ் வாட்டர் ரெஸ்ட் ஸ்பின்னர் ஹி இஸ், கண்டிப்பாக எடுத்துக்கோங்க.
எஸ்பெஷலி செகண்ட் bowling கண்டிப்பாக உங்கள் டீமில் இருக்கணும். ஃபஸ்ட் bowling 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்க சான்ஸ் இருக்குது. செகண்ட் bowling 2+ or 2 விக்கெட்ஸ் எடுக்க சான்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஹேசல்வுட் இந்த போன மேட்சோட ஹீரோ இன் bowling டிபார்ட்மெண்ட் ஃபார் ஆஸ்திரேலியாவுக்கு என்ன bowling போட 2 medins or 3 medins ஐ திங்க் ஸோ ஐம் நாட் ஷுர், லைக் 3 medins நினைக்கிறேன். நல்ல எக்ஸலன்ட் ஸ்பெல் போட்டிருந்தாரு. பட் என்ன பொறுத்துக்கும் ஹேசல்வுட் கிட்ட ஒன்றே சொல்லிடுறேன், ஹேசல்வுட் வந்து செகண்ட் bowling ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் ஃபஸ்ட்டு bowlingனாலும் ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட் bowling ட்ரை பண்ண என்ன பிரச்சனைனா, அவருக்கு வந்து இனிஷியலாக அந்த ஃபஸ்ட்டு 5 overs இருக்குல்ல, ஃபஸ்ட் 5 to 6 overs விக்கெட் எடுத்துட்டாருன்னா எக்ஸலண்ட். இன் டெப்த்தில் வந்து ஆஃப்டர் 40 overs போட்டோன்னா அந்தளவுக்கு இவரால் விக்கெட் எடுக்க முடியாது. பிகாஸ் பீப்புள் நோஸ் இம் வெரி வெல். பிகாஸ் இனிஷியல் பேஸ் தான் அவரோட மெயின் திங்கே. எண்ட் ஆஃப் த இன்னிங்ஸ் அந்தளவுக்கு விக்கெட் எடுத்து நான் பார்த்ததில்ல. ஸோ நீங்கள் வேணால் ட்ரை பண்ணுங்கள், எஸ்பெஷலி bowling ஃபஸ்ட்டாக இருந்தால். நெக்ஸ்ட் வந்து ஜாம்பாவை நான் வந்து ஜாம்பா பற்றி ஏற்கனவே நான் வந்து கேட்டேன். ஜாம்பா பற்றி நான் ஏற்கனவே வந்து T20 சொல்லியிருந்தேன். ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் லெக் ஸ்பின்னர். எஸ்பெஷலி செகண்ட் bowling ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் bowling டிஃப்ரென்ஷியல் ட்ராப். இன் கிராண்ட் லீக், ஸ்மால் லீக்கில் கண்டிப்பாக உங்கள் ஆப்போனண்ட் வச்சுருப்பாங்க. ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் நான் கிளியராக சொல்லிடுறேன், ஸ்மால் லீக்கில் நீங்கள் ஒரு 10 member கான்டெஸ்ட் போட்டாலும் 10 different டீம்ஸ் இருக்கும். 10 members வந்து 10 டிஃப்ரென்ஸ் டீம் வச்சுருப்பாங்க. யாருமே சேம் கேப்டன் வச்சுருக்க மாட்டாங்க, சேம் வைஸ் கேப்டன் வச்சுருக்க மாட்டாங்க. பிகாஸ் டாப் ஆர்டர் ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நீங்கள் வந்து ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருங்க. என்னை பொறுத்தவரைக்கும் என் சஜஷன் வந்து லெஸ் பர்சன்டேஜ் உள்ள ஒரு கீ பிளேயர், அதாவது பெர்ஃபார்மன்ஸ் பிளேயர். சும்மா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் லெஸ் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார்க், ஃபார் எக்ஸாம்பிள் பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா லெஸ் பர்சன்டேஜ் உள்ள பிளேயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சரி சாம்பிளிங்ஸ் இருக்காரு வச்சுங்களேன். சாம்பிளிங்ஸை கேப்டனாக ட்ரை பண்ண முடியாது. தேர் இஸ் நோ லாஜிக் பிஹைண்ட் இட். டாப் ஆர்டர் ஃபெயில் ஆகணும். போன மேட்ச் விளையாடுனாருக்கு இந்த மேட்ச் வந்து ஒரு பேசிக் கான்செப்ட்டில் வச்சாலும் டீமுக்குள்ளே வச்சாலும் அது ஒரு ரீசனுக்காக தான் வைக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லாம்பிச்சானியை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மித் எடுத்துக்கோங்க. ஸ்மித், ரூட், மார்கன் வச்சுங்களேன். இங்கே 3 பேர் எடுத்துங்களேன். இங்கே 3 பேர் ஏன் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணால் லோ பர்சன்டேஜ். பட் the main thing is captain vice captain percentage is very less, number 1. Number 2, in the 3 player capable of playing a long innings. Yes, they are capable of playing long innings. அதுவும் ரன் ஸ்கோர் பண்ண முடியுமா குவிக் செக்ஷனில் ஆஃப்டர் 30 runs அடிச்சா கண்டிப்பாக இவங்க 3 பேரால் ஸ்கோர் பண்ண முடியும். எஸ்பெஷலி மார்கன் அண்ட் ஸ்மித் கேன் ஸ்கோர் பிக் அட் எனி டைம் இந்த சேசிங்கில். ஸோ அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக எடுத்துக்கணும். சும்மா நம்ம வந்து டேவிட் வார்னர் இன்னைக்கு விளையாடுவார், ஐ நோ தட். பட் ஸ்டில் டேவிட் வார்னர் நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணல தப்பில்லை. பிகாஸ் இட்ஸ் அ காமன் பிக். நீங்கள் கிராண்ட் லீகில் போனால் எவ்வளோ பேர் டேவிட் வார்னர் வச்சுப்பாங்க. பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 30% கேப்டனாக இருக்கும். பட் மார்கன் வெரி குட் சாய்ஸ். பட் ஸ்டில் ஃப்ளாப் ஆகிறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஈவன் ஸ்மித் கேன் ஈவன் வார்னர் கேன் பி ஃப்ளாப்ட். பட் ஸ்டில் நம்மளோட குவாலிட்டி பிளேயர்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டேக் குவாலிட்டி பிளேயர்ஸ். அவ்வளோதான் சொல்ல. போன மேட்ச் விளையாடுறதுக்காக இந்த மேட்ச் இருக்காதீங்க. குவாலிட்டி பிளேயர்ஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும் அவங்க மேலே, அதுதான் மெயின். நெக்ஸ்ட் மார்க் வாஸ் எக்ஸலண்ட். போன மேட்சும் T20 நல்லா போட்டது. ஷேர் பேஸ் மார்க் கிட்ட நல்ல பிளேயர். எஸ்பெஷலி bowling ஃபஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்க. செகண்ட் bowling ஐ வில் நாட் ட்ரை ஹிம். பிகாஸ் அந்த பிச்சுக்கு செகண்ட் bowlingக்கு ஒரு பேஸ் ஒர்க் ஆகுமான்றது ஒரு கொஸ்டின் மார்க். பட் இது பார்த்தீங்களா, போன மேட்ச் பார்த்தீங்களா, மிச்சல் ஸ்டார்க் பார்த்தீங்களா, பேட் கமின்ஸ் பார்த்தீங்களா, என்ன பேஸ் போட்டிருந்தாங்க. பட் ஸ்டில் they are not able to get the wicket. மார்க் பார்த்தீங்கன்னா ஸ்விங்கி bowler கிடையாது. இஸ் ஜஸ்ட் அ ஷியர் பேஸ் bowler. ஃபஸ்ட் bowling கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. செகண்ட் bowling கொஞ்சம் டிஃப்ரென்ஷியல் ட்ராப் பண்ணுங்கள். பிகாஸ் இட்ஸ் லைக் போன மேட்ச் வந்து விக்கெட் எடுத்திருந்தாலும் என்ன பொறுத்திருக்கும் டிஃப்ரென்ஷியல் ட்ராப். மார்க் இஃப் இஸ் bowling செகண்ட். ஃபஸ்ட் bowlingல அதுவும் இனிஷியல் விக்கெட் எடுத்தால் தான் உண்டு. எனக்கு ஒரு டவுட்டு தான் அது மேலே. நெக்ஸ்ட் மிச்சல் ஸ்டார்க் அண்ட் பேட் கமிங்ஸ் வந்து எல்லோரும் வந்து ஒரு பெரிய இங்கிலாந்து சீரீஸில் ரொம்ப அண்டர் ரேட்டட் பிளேயர். எஸ்பெஷலி மிச்சல் ஸ்டார்க்கோட ஸ்விங்கி ஆக்ஷன் ஆக்சுவலாக போன மேட்ச் வந்து அவருக்கு ஒர்க் ஆகிருக்கணும். அவரோட லேட் ஸ்விங்ஸ், அதேமாதிரி பேட் கமிங்கோட ரிவர்ஸ் ஸ்விங்ஸ், அதே மாதிரி மிச்சல் மார்ஷோட ரிவர்ஸ் ஸ்விங்ஸ் ஒர்க்கே ஆகலை. என்னை பற்றி bowling ஃபஸ்ட்டில் கண்டிப்பாக இந்த 2 bowler வந்து இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பாங்க. அவங்களோட ஷியர் பேஸ் பிச் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த இனிஷியல் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் 10 to 15 overs ஜாஷ் ஹேசல்வுட்க்கு வந்து இனிஷியல் ஸ்பெல் கொடுக்கலனா கண்டிப்பாக பேட் கமிங்ஸ் வில் பி இம்பார்ட்டன்ட் பிக். அதே மாதிரி ஸ்டார்க் லேட்டர் இந்த இன்னிங்ஸில் விக்கெட் கேப்பபிலிட்டிஸ் இருக்குது அவருக்கு. அதே மாதிரி பேட் கமிங்ஸ்க்கு இருக்குது. என்னை பொறுத்தவரைக்கும் பேட் கமிங்ஸ், மிச்சல் ஸ்டார்க் வில் பி கீ பிளேயர், எஸ்பெஷலி bowling ஃபஸ்ட்டில். ஸோ மற்ற பேட்ஸ்மேன்லாம் மற்ற bowlers பற்றி நான் அப்பா சொல்லிடுறேன். என்னை பொறுத்தவரைக்கும் என்னோட ஐயில் விழுந்த மூணு bowlers பார்த்தீங்கன்னா டை, அப்புறம் வந்து லின். ஏன் டையும் லின்னும் சொல்கிறேன்னா, டை ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் bowler, பெர்ஃபெக்ட் செகண்ட் இன்னிங்ஸ் bowler. T20 பெர்ஃபெக்ட் செகண்ட் இன்னிங்ஸ் bowler. ODIயில் கொஞ்சம் கொஸ்டின் மார்க் தான் வரணும். பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு எக்ஸலண்ட்டாக கொடுக்கல. பட் செகண்ட் இன்னிங்ஸில் மஸ்ட் பிக் என்னை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் நேத்தன் லயன், வாவ் மேன்,
கண்டிப்பாக bowling செகண்ட் bowling இருந்தால் கண்டிப்பாக நேத்தன் லைனை ட்ரை பண்ணுங்கள். இட்ஸ் a வெரி குட் கால். ஸ்டில் வாட் இஸ் ஃபின்ச் இஸ் நாட் யூஸிங் நேத்தன் லைன் ஒரு டெஸ்ட் மேட்ச் பிளேயர். ஐ அக்ரி வித் இட். பட் என்னை பொறுத்தவரைக்கும் நேத்தன் லைன் வேர்சஸ் நான் மார்கன் பார்க்கணும். இட்ஸ் லைக் இட்ஸ் a important சாய்ஸ் நேத்தன் லைன் வர்சஸ் மார்கன். நேத்தன் லைன் ஃப்ளாப் ஆகிறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் எனக்கு வந்து ரெக்கார்ட் இஸ் மெயின். ரெக்கார்டு வழியாக நான் டீம் வந்து 10 டீம் போது 10 டீமும் வந்து வெளியே போனாலும் எனக்கு கவலை இல்லை. பிகாஸ் ஐ வெண்ட் வித் ரெக்கார்டு. அந்த டேயில் அந்த பேட்ஸ்மேன் பெர்ஃபார்ம் பண்ணணும். ரெக்கார்டு வந்து இப்போ நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே போனால் நம்மளுக்கு எங்கெங்கே என்னென்ன இடம் இருக்குன்னு தெரியும். நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிடுவோம். அது மாதிரி தான். ஸோ இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் இங்கிலாண்டில் எல்லா பிளேயருக்கும் இந்த பிச்சை பற்றி நல்லாவே தெரியும். ஸோ இட் ஷுட் பி இம்பார்ட்டன்ட் பிக் ஃபார் இங்கிலாந்து வின் பண்ணுறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ். சேசிங் இருந்தாலும் சரி, பேட்டிங் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் சரி, டெஃபினட்டாக ஐ எக்ஸ்பெக்ட் அ பிக் ஸ்கோர். ஒரு மேட்ச் வந்து அட்லீஸ்ட் நான் பிக் ஸ்கோர் காட்சி போடுவேன். ஒரு 2 மேட்ச் வந்து மீடியம் ஸ்கோர் கண்டிப்பாக போடுவேன். நான் சொன்ன லோ பர்சன்டேஜ் ஸ்ட்ராட்டஜி, குவாலிட்டி பிளேஸ். லோ பர்சன்ட்னா என்னடா லோ பர்சன்ட், ஒரு ரெக்கார்டுமே இல்லாமல் லோ பர்சன்ட் சொல்லாதீங்க. லோ பர்சன்ட்டில் குவாலிட்டியான பிளேயர்ஸ், அதுதான் மெயின். லோ பர்சனில் குவாலிட்டியான பிளேயர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் லாமிச்சினி, ஸ்மித் அண்ட் மார்கன் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் பிக்ஸ். ஸோ திருப்பி இந்த 3 பேர் சொல்கிறேன். இந்த 3 பேர் ஃப்ளாப் ஆனாலும் ஆகலாம். பட் ஸ்டில் வெரி குட் பிளேயர்ஸ் இன் செகண்ட் இன்னிங்ஸ். ஸோ என் டீம் நான் வந்து ஃபைனலாக நான் ஒரு டீம் கண்டிப்பாக போடுறேன். 1 or 2 டீம்ஸ் கண்டிப்பாக போடுறேன். சாய்ஸஸ் கொடுக்குறேன் என்னோட டெலிகிராம் பேஜில். பட் டெஃபினட்டாக நீங்கள் 1 or 2 பிளேஸ் டெஃபினட்டாக சேஞ்ச் பண்ணுங்கள். இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. பிகாஸ் நான் இவ்வளோ வீடியோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி எவ்வளோ வீடியோ போடுறேன். இது எல்லாமே நீங்கள் வந்து நான் கண்டிப்பாக மிஸ்டேக் பண்ணுவேன். நீங்கள் மிஸ்டேக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு வீடியோ பிடிச்சின்னு இருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் வே ஆஃப் அப்ரோச்சில் சேஞ்ச் பண்ணணும்னு தோணுச்சுன்னா எனக்கு டெலிகிராமில் பிங் பண்ணுங்கள், இல்லை யூடியூப்பில் பிங் பண்ணுங்கள். ஸோ டெஃபினட்டாக நான் வந்து அட்ரஸ் பண்ணுறதை நான் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம்.